நம்ம சேனல்ல போட்ட ஆல்ரவுண்டர் பவுடர் ரெசிபி எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அந்த பவுடரை வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம். வெல்கம் டு அகிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் உரிச்சிக்கலாம், கத்திரிக்காய் பொடியாக நறுக்கிக்கலாம், சாம்பாருக்கு தேவையான புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, அதையும் நம்ம பொடியாக நறுக்கி ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான பருப்பு, நான் இன்னைக்கு பருப்பு அப்புறமா பைத்தம்பருப்பு ரெண்டும் ஈக்குவல் மெஷர்ஸில் போட்டு வேக வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நான் ஆட் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பரங்கிக்காய் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காரப்பொடி போட்டுக்கணும். நான் இன்னைக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், ஒரு கலர் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, காரப்பொடி போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நார்மல் வாட்டரும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா கொதிக்கட்டும். புளித்தண்ணியோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். வீடியோவை அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ரெசிபிஸ் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ பாருங்க, நம்மளுடைய புளித்தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வேக வச்சிருந்த பருப்பை அதில் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பவுடரை நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் ஒரு ஸ்பூன் பவுடர் போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பவுடர் போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அகைன் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கினா நம்மளுடைய டிஃபன் சாம்பார் ரெடி. இந்த டிஃபன் சாம்பார் இட்லி, தோசை, பொங்கல்னு எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கூடையும் சூப்பராக மேட்ச் ஆகும். இன்னைக்கு நான் இட்லி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.